திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணி சார்பாக வந்திருக்கிற தொண்டர்களே, மற்ற கட்சி சார்பாக வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த கூட்டம் பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது. தமிழ்நாட்டில் வாழ்ற மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயாராக இருக்கிறார்கள். மாற்றம் வரணும். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒவ்வொரு மேடை பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்கும் போது மாற்றத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன். ஆமாமா, தமிழ்நாடு தன்மானத்தோட வாழ்ற மக்கள் மாற்றத்துக்காக தயாராக இருக்கிறாங்க. அந்த மாற்றம் வந்து மே 16ஆம் தேதி உதய சூரியன் சின்னத்தில் இருக்கிற அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான ஓடுகள் போட்டு ஜெயிக்க வச்சீங்கன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். கடந்த 5 வருடமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 5 தொகுதிக்கு கூட போனதே கிடையாது. இந்த லட்சணத்தில் மக்களுக்காக நான், மக்களுக்காகவே நான் வேற சொல்லிட்டு இருக்காங்க. தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என் பேர் என்னன்னா நான் மறந்துட்டேன். நீங்க எல்லாரும் என்ன அம்மா கூப்பிடுறீங்க, அதை நம்பிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் கேட்கிற கேள்வி, அம்மா நான் யாருங்க? நம்ம குழந்தைங்க நல்லபடியாக வளரணும், நம்ம குழந்தைங்களுக்கு நல்லதை செஞ்சு கொடுக்கணும், அவங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் நான் நினைக்கிறவங்க தான் ஒரு தாய். அம்மாங்கிறது பேருக்கு கொச்சப்படுத்துற அளவுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னை அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கட்சியில இருக்கிறவங்க என்ன மான ரோஷம் இல்லாம ஏதோ அடிமைகள் மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆகாயத்துல பிறந்தா இவங்க தரையில வணக்கம் போட்டுட்டு இருக்காங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வண்டிக்கு போனாங்கன்னா வண்டி தொட்டு கும்புறாங்க. யார் எப்ப அந்த வண்டிக்கு டயருக்கு அடியில வர போறாங்க அந்த பாக்குறவங்களுக்கு பயம் எங்களுக்கு இருக்கும். அடிமைகள் மாதிரி எல்லாரும் நடத்துறவங்க ஒரு தாய். தாய் பாசம்னா என்னங்க? ஒரு தாயாக தந்தையாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள், அவர்கிட்ட கேளுங்க தாய்மைனா என்ன? ஒரு சகோதரன் அன்பு, ஒரு நண்பன் எப்படி இருக்கணும்? தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பார்த்து கத்துக்கணும். ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னை ஒரு தாய்னா சொல்லிக்கிறாங்க. அவங்கள ஒரு தாய்னா இப்ப தமிழ்நாட்டில் வாழ்ற ஒவ்வொரு தாய் எப்படிங்க தன்னை தாயா சொல்லிக்க முடியும்? நான் ஒரு தாயாக சொல்றேன், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்க எதிர்காலம் நல்லா இருக்கணும். நான் என் குழந்தைங்க பார்த்து படி படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனா ஒவ்வொரு மேடையில நான் சொல்ற விஷயம், எந்த ஒரு தாய் இருந்தாலும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகத்துல எந்த ஒரு தாய் இருந்தாலும் தன் குழந்தை பார்த்து படி படின்னு சொல்லுவாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கடந்த 5 வருடமாக தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து நீ குடினா சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிங்க குடின்னு சொல்ற ஒரு தாய் எப்படிங்க ஒரு தாயாக இருக்க முடியும்? இந்த பகுதியில் வாழ்ற மக்கள் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், கடந்த 5 வருஷத்துல யாருமே இந்த பக்கம் அதிமுக சார்பாக உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்னு கேட்டாங்களா? கேட்டிருக்காங்களா? யாராவது இங்க வந்து எட்டி பார்த்திருக்காங்களா? உங்க சார்பாக சட்டசபையில யாராவது வாய் திறந்து பேசிருக்காங்களா? வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த பகுதியிலே இருக்காங்க. இந்த ஏரியா பாதிச்சுல யாராவது வந்தாங்களா? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மேடையில நின்னுட்டு சொன்னதும் செஞ்சுட்டேன், செய்யாததும் நான் செஞ்சிருக்கேன்னா சொல்றாங்க. ஆமாமா, நீங்க சொல்றது எதுவுமே செய்யல, சொல்லாதது செஞ்சது ஒரே விஷயம்தான். 2ஆம் தேதி டிசம்பர் 2ஆம் தேதி காலையில 2 மணிக்கு, அது 2 மணிக்கு செம்பரம்பாக்கம் ஏறி திறந்து விட்டு மக்கள் ஓட ஓட வச்சீங்க பாருங்க, அதுதான் நீங்க சொல்லாதது செஞ்சது. வாட வச்சிருக்காங்க, ஓட வச்சிருக்காங்க. எப்படி நம்மள வாட வச்சாங்க? ஆட்சிக்கு வந்ததும் பஸ் கட்டணத்தை ஏத்துனாங்க, ஈபி அதுவும் ஏத்துட்டாங்க, பால் ஏத்துட்டாங்க. அது போதாதுன்னா பால் கரப்ஷன் வேற, பால்ல தண்ணி ஊத்தி மக்களுக்கு கொடுக்கறாங்க. கரப்ஷனுக்கு அப்புறம் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஊழல் பத்தி பேசுறாங்க. ஊழல் பத்தி பேசுறதுக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கு என்னங்க அருகதை இருக்கு? யார் பத்தி பேசணும், எது பத்தி பேச ஒரு விவசாய இல்ல.
மேடைக்கு ஏறணும்னு நான் வந்து ஊழல் பத்தி பேசுவேன். திமுக காங்கிரஸ் கூட்டணி ஊழல் மட்டும்தான். அப்ப அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் போன வருடம் நீங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்தீங்க, அது என்னங்க? அது ஊழல் இல்லையா? நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் 525 கோடி பத்தி ஒரு ஊழல் பண்ணிருக்கிறாரு, அது ஊழல் இல்லையா? இல்ல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு போஸ்டிங் 7 லட்சம் ரூபாய் கேட்டாரு, அது ஊழல் இல்லையா? இல்ல ஒரு மந்திரி இப்ப பால ஊழல் பண்ணதுனால பதவியில இருந்து நீங்க தூக்குனீங்க, ஆனா மறுபடியும் அவருக்கு ஒரு சீட்டுக்கு கொடுத்து ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்? நீ ஊழல் பண்ணும் போது நீ பால ஊழல் பண்ணிய, அப்போ எனக்கு கமிஷன் வரல, அதனாலதான் உன்னை பதவியில இருந்து தூக்குனேன். இப்போ உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், நீ மறுபடியும் ஜெயிச்சிட்டுனா ஊழல் பண்ணி அந்த கமிஷன் நேரா வந்து பாய்ஸ் கார்டனுக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக மறுபடியும் ஒரு சீட் கொடுத்திருக்காங்க. மக்களை வாட வச்சாங்கன்னா ஓட வச்சது எப்படி? டிசம்பர்ல வெள்ளம் வரும்போது என்னால் தான் நம்மளால சேர்க்க முடியுமோ குழந்தைங்க குட்டிங்க பொண்டாட்டி எல்லாம் தூக்கிட்டு மக்கள் ஓடுனாங்க, அதுதான் ஓட வச்சது. இன்னைக்கு தண்ணியே இல்ல, தாய்மார்கள் ஒவ்வொரு இடத்துல குடம் தூக்கிட்டு ஓடுறாங்க, எங்கேயாவது குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்குமான்னு. ஏன்னா நீங்க ஒரு கன அளவுக்கு வந்து நீங்க ஒரு 1 லட்சம் கன அளவுக்கு நீங்க செம்பரம்பாக்கம்ல தண்ணி திறந்து விட்டீங்கன்னா குடிக்கிறதுக்கு தண்ணி எங்கிருந்து இருக்கும் தமிழ்நாட்டுல? அது இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்கு எங்கிருந்து வரும்? டைரக்ட் அங்க செம்பரம்பாக்கம் இந்த பக்கம் தானே வரும். தண்ணி இல்ல. இன்னைக்கு நீங்க ஊழல் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, மக்களுக்கு நான் தான் தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் சொல்லிருக்கீங்க. தவ வாழ்க்கைனா எம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு துரு கூட இது வரைக்கும் மக்களுக்கு கொடுத்திருக்காங்களா? ஏன் மக்களுக்கு செய்யணும்னா கட்சி சார்பாக ஏதாவது பண்ணிருக்கீங்களா? கிடையாது. தமிழக அரசாங்கம் சார்பாக 500 கோடி மக்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். ஆனா மிடாஸ் மூலமா அவங்க சம்பாதிச்ச சொத்து வச்சுட்டு 1000 கோடிக்கு நீங்க ஒரு தியேட்டர் வாங்குறீங்க. இதுதான் லட்சணம், ஒரு தாயின் லட்சணம். இதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் நான் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாருங்க நல்லது செய்யறது? இந்த மினிஸ்டர்ஸ் வந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஜெயில இருக்கும்போது தெரு தெருவா போய் மண்சோறு தின்னாங்க, ஒப்பாரி வச்சாங்க, கோயில்ல போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு ஒரு விசேஷ பூஜை எல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அங்க பிரதர்சனம் எல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணிருக்கிறாங்க. நான் கேக்குறேன், இதே மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் போது இல்ல படிப்புகள் இல்ல, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, 94 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல, எது பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. ஏதோ ஒரு மக்களுக்கு பிரச்சனை வரும்போது யாராவது ஏதோ ஒரு மந்திரி யாரோ ஒரு எம்எல்ஏ போய் ஒப்பாரி வச்சாங்களா? இல்ல கோயிலுக்கு போய் விசேஷ பூஜை பண்ணாங்களா? இல்ல மண்சோறு தின்னாங்களா? என்னங்க நாடகம்? நாடகம் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கீங்க. ஆனா மக்களை நீங்க தயாராக இருக்கீங்க, ஒரு மாற்றத்துக்காக தயாரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். வரும் 16ஆம் தேதி உதயசூரியன் சின்னத்துல இருக்கிற அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான வாக்கு போட்டு அவரை ஜெயிக்க வைங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களை 6வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில உட்கார வச்சு ஒரு பொன்னான தமிழகம் மீண்டும் உருவாக்குவோம். அது நம்மளால முடியும். இந்த முறை வெற்றி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசின் வெற்றி மட்டும்தான் உறுதியாக இருக்கு. உறுதியாக இருக்கா? வெற்றி நமக்கு தானே? மறந்துடாதீங்க. வரும் 16ஆம் தேதி, மே 16ஆம் தேதி ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கரெக்டா பார்த்துட்டு உதயசூரியன் சின்னத்துல இருக்கிற அண்ணன் தாமு அன்பரசன் அவர்களுக்கு உங்களுடைய பொன்னான ஓட்டுகள் போட்டு ஜெயிக்க வைங்க. வெற்றி நமதே. கண்டிப்பாக ஒரு புது தமிழகம் உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.